பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பாத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இலங்கை தேசம் ஒரு புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கு தயாரான நிலையிலே ஒரு தேர்தலை முன்னோக்கி இருக்கின்ற சூழலில் பல வேட்பாளர்கள் தங்களுடைய பதவிகளுக்காக போட்டியிடுகின்ற நிலையிலே நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நிலையில் பிரஜைகளாகிய எங்களுக்கு என்ன கடமை இருக்கிறது, எங்களுடைய பொறுப்புகள் என்ன என்பது சம்பந்தமாக சில விடயங்களை நினைவுபடுத்துவது பொருத்தமாக இருக்கும். ஆப்ரஹாம் லிங்கன் சொன்ன ஒரு வார்த்தையை இங்கே ஞாபகப்படுத்துகின்றேன். மோசமான ஆட்சியாளன் அல்ல, மோசமான ஆட்சியாளரை தெரிவு செய்கின்ற மக்கள்தான் குற்றவாளிகள் என்று ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் ஆட்சியாளர்கள் தானாக உருவாவதில்லை, அவர்களை தெரிவு செய்வது மக்கள். எனவே மோசமானவர்களை அந்த இடத்திற்கு கொண்டு வருகின்ற மக்கள்தான் அனைத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியவர்கள் என்ற நிலையிலே நாங்கள் பிரஜைகள் என்ற வகையில் எங்களுடைய பொறுப்புகள் என்ன என்று யோசிக்க வேண்டும். குல்லுக்கும் ராயின் வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், ஒவ்வொருவரும் உங்களுடைய பொறுப்புகளை பற்றி மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எங்களுடைய பொறுப்பு ஒரு தேர்தல் காலத்தை பொறுத்தவரை நியாயமான நல்ல சிறந்த ஆட்சியாளரை தெரிவு செய்வதற்குரிய வழிவகைகளை கையாள வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. எப்படியாக நாம் ஒரு சிறந்த ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கலாம், பிரஜைகள் என்ற அடிப்படையில் எங்களுக்குரிய பொறுப்புகள் என்ன என்று பார்ப்பதற்கு இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனையை சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம லா துஸல்லித அலைனா மன் லா யஹாஃபுக வலா யர்ஹம்னா. யா அல்லாஹ், உன்னை அஞ்சாத, எங்கள் மீது அன்பு பாராட்டாத தலைவர்களை எங்கள் மீது சாட்டி விடாதே. உன்னை அஞ்சாத, எங்கள் மீது அன்பு பாராட்டாத ஆட்சியாளர்களை எங்கள் மீது சாட்டி விடாதே என்று பிரார்த்திக்குமாறு எங்களுக்கு ஒரு துஆவை சொல்லி தந்திருக்கிறார்கள். பிரஜைக்குரிய ஒரு முக்கியமான பொறுப்பு இறைவனிடத்திலே கையேந்துவது சிறந்த ஒரு ஆட்சியாளர், மனசாட்சிக்கு அஞ்சுகின்ற, அல்லாஹ்வை பயப்படுகின்ற, மக்கள் மீது அன்பு பாராட்டுகின்றவராக அந்த ஆட்சியாளர் இருக்க வேண்டும் என்பது இறைத்தூதருடைய பிரார்த்தனை. வெறுமனே ஒரு மனிதர் பிரார்த்தனை செய்வது மாத்திரமல்ல, மனித சக்திக்கு உட்பட்ட விடயங்களை நாங்கள் செய்து அதற்கு மேலுள்ள விடயங்களை அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டுவது தான் துஆவுடைய அடிப்படை. அந்த வகையில் நாங்கள் நபி அவர்கள் சொல்லித்தந்த அந்த பிரார்த்தனையை எங்களுடைய ஒவ்வொரு துஆக்களிலும் சேர்த்து கொள்ளுகின்ற அதே வேளை எங்களுடைய சக்திக்கேற்ப விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. பொதுவாக பிரஜைகள் இரண்டு வகையான நிலையில் வாக்காளர்கள் இருப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட சிலர் என்ன செய்வார்கள் என்றால், பரம்பரையாக அவர்களுடைய குடும்பங்கள், அவர்களுடைய ஊர் எந்த ஆட்சியாளரை அல்லது எந்த கட்சியை, எந்த நிறத்தை தெரிவு செய்வார்களோ எந்த சிந்தனையும் இல்லாமல் அந்த கட்சிக்கு வாக்களிக்கின்றவர்களாக, அந்த நிறத்தை தேர்ந்தெடுப்பவர்களாக, அவர்கள் எதை சொன்னாலும் அதற்கு சரி காண்பவர்களாக இருப்பார்கள். இது ஒரு வகையான மனிதர்கள். இவர்களால் நாட்டில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போவதில்லை. அதே நேரம் இன்னும் ஒரு சாரார் இருக்கிறார்கள், சிந்திக்கக்கூடியவர்கள். தேவைக்கேற்ப, சந்தர்ப்பத்துக்கேற்ப தேர்தல்கள் வருகின்ற போது அந்த வேட்பாளர்கள் முன்வைக்கின்ற விஞ்ஞாபனங்களை தெளிவாக வாசித்து இந்த சந்தர்ப்பத்திற்கு யார் பொறுப்பானவர்களாக இருப்பார்கள், பொருத்தமானவர்களாக இருப்பார்கள் என்று சிந்தித்து வாக்களிக்கின்ற வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இத்தகைய வாக்காளர்கள் தான் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த வகையில் எங்களுடைய பொறுப்புகள் என்ன? வெறுமனே பரம்பரையாக எங்களுடைய ஊரார் அல்லது எங்களுடைய பெற்றோர் இவர்களை ஆதரித்தார்கள் என்பதற்காக ஒருவரை ஆதரிப்பதா, அல்லது எங்களுடைய ஊருக்கு ஏதோ சில வேலைகளை இவர்கள் செய்து தந்திருக்கிறார்கள், எனவே அவர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற சிந்தனையிலே நாங்கள் அவர்களை
ஆதரிப்பதா, அல்லது நாட்டின் இன்றைய சூழலில் எதிர்கால சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய, நாட்டின் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய, நேர்மையாக நடக்கக்கூடிய, எல்லா இன மக்களையும் ஒன்றாக நினைக்கக்கூடிய ஒரு தலைவரை தெரிவு செய்வதா என்பது ஆட்சியாளர்கள் எங்களுடைய பிரஜைகளுடைய பொறுப்பாக இருக்கும். எந்த சந்தர்ப்பத்திலும் வேட்பாளர்களுடைய கடந்த காலங்களை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும். கடந்த காலங்களில் அவர்கள் நடந்து கொண்ட விதங்கள் எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அவர்களுடைய பேச்சுக்கள் எப்படியாக இருக்கிறது, அவர்கள் எத்தகைய நடைமுறையை பின்பற்றுகின்றவர்களாக இருக்கிறார்கள், அவர்களால் இந்த நாட்டிற்கு நல்லது செய்ய முடியுமா, அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன, சிறுபான்மையினரோடு அவர்கள் எவ்வாறு நடந்திருக்கிறார்கள், எதிர்காலத்தில் நடப்பார்கள், நாட்டின் வளங்களை எவ்வாறு அவர்கள் பாதுகாப்பார்கள் அல்லது சூறையாடுவார்கள், நாட்டின் வளங்களை காப்பாற்றக்கூடிய பக்குவம் அவர்களிடத்திலே இருக்கிறதா, இப்படியான சிந்தனைகள், இப்படியான விடயங்களை நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது. கடந்த காலங்களிலே ஊழலிலே ஈடுபட்டவர்கள், நாட்டின் வளங்களை சூறாடியவர்கள், இனங்களுக்கு இடையிலே மோதல்களை உருவாக்கியவர்கள், பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்தவர்கள், இத்தகையவர்கள் எந்த முகத்தோடு வந்தாலும் அவர்களால் அவர்களுடைய அந்த கடந்த கால விடயங்களை வைத்து நாங்கள் தீர்மானிக்க வேண்டிய தேவை இருக்கும். அதே நேரம் அவர்களுடைய விஞ்ஞாபனத்தை ஆழ்ந்து நாங்கள் வாசிக்கின்ற போது நல்லது செய்யக்கூடியவர்களாக, மக்களை ஒருங்கிணைக்கக்கூடியவர்களாக, நாட்டில் எல்லோரையும் ஒன்றாக பார்க்கக்கூடியவர்களாக, நாட்டின் சொத்துக்களை அநியாயமாக விரயம் செய்யாதவர்களாக, ஊழல் மோசடிகளாக ஈடுபடாதவர்களாக, நீதமாக நடக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. சரி, இருக்கிற வேட்பாளர்கள் எல்லாரும் தீயவர்களாக இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். எல்லாரிலும் நிறைய குறைகள் இருக்கிறது, தீமையோடு இருக்கிறார்கள், பல பிரச்சனைகளுக்கு உரியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த இடத்திலே இஸ்லாத்தின் உசூலுல் ஃபிக்ஹிலே ஒரு வழிகாட்டல் இருக்கிறது. அஹப்புத் தரரைன் என்று அதற்கு சொல்வார்கள். இருக்கின்ற அந்த தீமைகளில் ஏதாவது ஒரு தீமையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கும் என்றால் தீமைகளில் குறைந்தவரை நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். உதாரணமாக ஒருவருடைய விஞ்ஞாபனத்திலே 10 தீமைகள் அடங்கி இருக்கிறது. அது நாட்டிற்கு ஆபத்தானதாக இருக்கிறது, எதிர்காலத்துக்கு அழிவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, இனங்களுக்கு இடையே முறுகலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் ஒரு வேட்பாளர் இருக்கிறார், அவருடைய அந்த திட்டத்திலே சில தீமைகள் இருக்கிறது, ஒப்பீட்டளவில் முன்னால் சொன்னவருடைய தீமைகளை விட மிக குறைவாக இருக்கிறது. அப்படியான ஒருவரை, எனவே அப்படியான சந்தர்ப்பம் ஏற்படுகின்ற போது தீமையில் குறைந்தவரை தேர்ந்தெடுக்கின்ற பொறுப்பு பிரஜைகளுக்கு இருக்கிறது. அப்படித்தான் முடிவு செய்ய வேண்டி இருக்கிறது. இரண்டாவது, பிரஜைகள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. பொதுவாக எங்களுக்கு தெரியும், தேர்தல் காலங்களிலே இல்லாத பொல்லாத செய்திகளை எல்லாம் பரப்புவார்கள். அப்படியான பொய்கள் வதந்திகளை எல்லாம் நம்பி அதனை நாங்கள் ஏற்று நாங்களும் அடுத்தவர்களுக்கு பரப்பி பாவத்திலே ஈடுபடக்கூடாது. மிக கவனமாக வருகின்ற செய்திகளை ஆய்ந்து முடிவு செய்ய வேண்டும். குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. ஒரு பாவி உங்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு வந்தால் ஆய்ந்து அதனை ஆராயுங்கள், நம்பி விடாதீர்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. எனவே அத்தகைய வதந்திகளை, பொய்களை எடுத்த எடுப்பிலே நாங்கள் நம்புவது, நாங்கள் அடுத்தவர்களுக்கு சொல்வது, பரப்புவது மிக மோசமான செயலாக இருக்கும். எனவே எத்தகைய விமர்சனங்கள், பொய்கள், வதந்திகள் சமூகத்தில் வந்தாலும் மிக நிதானமாக அவற்றை அணுக வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. அதே நேரம் வெறுமனே சில வேட்பாளர்களின் பேச்சுக்களை அல்லது கூட்டத்தின் சனங்களை வைத்து மாத்திரம் முடிவு செய்யாமல் நாங்கள் அறிவுபூர்வமாக சிந்திப்பது, படித்தவர்களோடு விவாதிப்பது, இதிலே சிறந்தது எதுவாக இருக்கும், யாராக இருக்கும் என்று ஒருவருக்கொருவர் நாங்கள் கதைத்து கொள்வது, அதிலே ஆய்ந்து சிறந்த ஒரு முடிவை எடுப்பதற்காக நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். பிரச்சனை என்னவென்றால், நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு வேட்பாளருடைய அந்த பேச்சிலே அல்லது கூட்டத்திலே மயங்கி அப்படியே ஒரு பக்கத்துக்கு சார்ந்து போய்விடுகின்றோம், உண்மை மழுங்கடிக்கப்படுகிறது. அப்படியாக பிரஜைகள் இருக்காமல் தேர்ந்து
அறிந்து ஆழ்ந்து அடுத்தவர்களோடு கலந்துரையாடி மிகச்சிறந்த ஒருவருக்கு எங்களுடைய வாக்கை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் வாக்கு ஒரு அமானிதம். நாங்கள் அளிக்கின்ற வாக்கு ஒரு அமானிதம். இது ஒரு சாட்சி கூறுவது. அந்த சாட்சி பிழையானதாக அமைந்து விடக்கூடாது, நியாயமானதாக அமைய வேண்டும். எனவே மிக அழகான முறையிலே ஆய்ந்து அவற்றை நாங்கள் தெரிவு செய்ய முயற்சி செய்ய வேண்டும். தேர்தல் முடிந்ததற்கு பிறகு பிரஜைகளுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. எங்களுடைய முடிவு, நாங்கள் யோசித்தோம், சிந்தித்தோம், வாக்களித்தோம். அல்லாஹ் தாலா ஒருவரை தேர்ந்தெடுத்திருக்கிறான். எனவே அதற்கு பிறகு நாங்கள் எங்களுடைய ஊரிலே வெவ்வேறு கட்சிகளுக்கு வேலை செய்தவர்கள் இருப்பார்கள். அது அவர்களுடைய சுதந்திரம், அதுதான் ஜனநாயகம். எனவே தேர்தல் முடிகிறது என்றால் அதற்கு பிறகு இந்த அரசியல் இல்லாமலாகிவிட வேண்டும். யார் தெரிவு செய்யப்படுகிறாரோ அவர்தான் முழு நாட்டுக்கும் உரிய தலைவர். அவர்கள் தான் இந்த நாட்டை ஆட்சி செய்ய போகிறார்கள். அவர்கள் தான் எங்களுக்கும் உரிய தலைவர்கள். அவர்களுக்காக வேலை செய்தவர்கள் அல்லது வேறொரு கட்சிக்காக வேலை செய்தவர்கள் என்று பிரஜைகளுக்குள் சண்டை சச்சரவுகள் பெரும்பாலும் எங்களுடைய ஊர்களில் அவை நடைபெறுவதுண்டு. அத்தகைய சூழல் உருவாகக்கூடாது. எல்லாரும் மக்கள் ஒற்றுமையாக இருந்து தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு அந்த ஆட்சியாளர் நல்லவராக இருக்க வேண்டும், நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும், எங்கள் மீது அன்பு பாராட்டுகின்றவராக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்ற ஒரு கடமையை மட்டும் நாங்கள் செய்து தேர்தலுக்கு பின்னால் அவற்றை பற்றி பேசாமல் இருப்பது மிக பொருத்தமானதாக இருக்கும். இத்தகைய ஒழுக்கங்களை ஒவ்வொரு பிரஜையும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹு தாலா இந்த நாட்டிற்கு சிறந்த ஒரு ஆட்சியாளரை, அவனுக்கு அஞ்சக்கூடிய, மனசாட்சிக்கு அஞ்சக்கூடிய, மக்கள் மீது அன்பு கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சியாளரை தந்தருள்வானாக. வாஹ்ர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.